ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் வார்டில் அட்மிட் ஆயிருந்ததுனால லேடிஸ் 2 பேர் இருந்துக்கலாம், ஜென்ஸுக்கு நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நிஷாந்த் குட்டிக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்ட வச்சதுக்கப்புறம் 9 மணி போல் நிஷாந்த் குட்டி ஹஸ்பண்டும் மொட்டாமான்னு சொல்லி 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நாங்களும் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்த கையோட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் செவ்வாய்க்கிழமை அட்மிட் ஆனதுனால போனதுமே ஜுவல்ஸ் எல்லாம் கழட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் தெய்வமாக்கு நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டுறதுல விருப்பமே இல்லை. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. மார்னிங் தானே ஆப்ரேஷன், 12 மணிக்கு மேலே புதன்கிழமை பிறந்ததுக்கப்புறம் கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க விடுற மாதிரியே தெரியல. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த அன்னைக்கே எல்லாத்தையும் கழட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தாலியை மட்டும் காலையில் எந்திரிச்சு தான் கழட்டி எடுத்தேன். இவ்வளோ நாள் கை நிறைய வளையல் போட்டுட்டு இப்போ எல்லா வளையலும் கழட்டிட்டு பார்க்கும்போது கையை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. நிஷாந்த் குட்டியை நைட்டு பக்கத்துலேயே வச்சிருந்துருக்கலாமோ, காலையில் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. செகண்ட் டெலிவரியில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேபி மிஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.